14 வருஷம் பவுனாத பிள்ளைய வளர்த்து இப்படி பாடு கிணத்துல தள்ளுறானுங்களே. நான் எங்க போய் சொல்லுவேன்? நான் எங்க போய் சொல்லி அழுவேன்? இன்னும் ஏன்டா இங்கே ரெண்டு இருக்கிற? போய் வேண்டியவங்களுக்கு பத்திரிகை கொடுறா போடா. ஏமாமா பொண்ணை கட்டிக்கு போற மாப்பிள்ளன்னா இன்னும் என்ன போடா வாடானே கூப்பிடுறீங்களே, மாப்பிள்ளையன்னு கூப்பிட கூடாதா? போடா போடா போ. ஏமாமா முதல் ராசியான ஆளா பார்த்து கொடுப்பாங்க, நீங்க யாரு கொடுக்க போறீங்க? குஸ்திவந்தர் இருக்காரடா? இருக்காருங்க. ஆனா இன்னைக்கு மாணவர் தான், யாரோடையும் பேச மாட்டாருங்க. அவர் பேச வேண்டியதில்லை, நான் தான் அவர்கிட்ட பேச வேண்டியிருக்கு. உட்கார்ந்து பேசுற அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை. இன்னும் 2 நாள்ல என் பொண்ணு கல்யாணம். முதல் பத்திரிகையை உனக்கு தான் கொடுக்கணுங்கிற வைராக்கியத்துல வந்தேன். இந்தா. மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, நம்ம ஐயாவுதான். ஏண்டா மறுவாதியா சொல்லு, இந்த வியாதி உனக்கு எப்படி வந்தது? தெரியல வாத்தியார் ஐயா, ஏதோ கவிச்சு சாப்பிட்டதால உடம்புக்கு ஒத்துக்கல போல இருக்கு. பொய்யா சொல்றேன்? ஏண்டா கவிச்சா சாப்பிட்ட? இல்லடா, கண்ட பொம்பளைங்க பின்னாடி சுத்தனா பாரு, அதனால வந்த வியாதி. அட பாவி, இந்த வியாதி உன்னோட போனாலும் பரவாயில்லை, உனக்கு பொண்டாட்டியா வர போறவழி சேர்த்துலடா இது சீரழிக்கும். வழக்கமா எல்லா மாப்பிளையும் கெடுத்த மாதிரி இந்த மாப்பிளையை கெடுக்க முடியாது. வர்றேன். பொன்னம்பலம் 30 வருஷமா காப்பாற்றிட்டு வந்த மௌன விரதத்தை இன்னைக்கு முதல் தடவையா உன் பொண்ணுக்காக கலைக்கிறேன். தயவு செய்து அவசரப்படாது. ஐயாவை கட்டிக்கிட்டா மங்களத்துடைய வாழ்க்கை நரகமாயிடும். மாமூலா பொண்ணு சரியில்லைன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரனை குத்தி விட்டுக்கிட்டு இருந்த, இப்ப மாப்பிள்ளை சரியில்லைன்னு பொண்ணு வீட்டுக்காரனை குத்தி விடுறியா? இல்ல பொன்னம்பலம், வைத்தியங்கிற முறையில சொல்றேன். ஐயாவுக்கு மோசமான வியாதி இருக்கு, அந்த வியாதி மங்களத்தை சேர்த்து சீரழிச்சிடும். தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. இவ்வளவு நாளா மிஞ்சி பார்த்த, இப்ப முடியலன்னு தெரிஞ்சதும் கெஞ்சி பாக்குறியா? வரேன். பொன்னம்பலம், பொன்னம்பலம், பொன்னம்பலம். வர 27ஆம் தேதி என் பொண்ணு கல்யாணம், அவசியம் வரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பா. இத பாருங்கடி, மூளைக்கு மூளை உட்காந்து இப்படி முக்கி முக்கி அழுதுகிட்டு இருந்தா அந்த கண்ணால நிக்கவ போகுது. 3 பேருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அவனை எதிர்த்து நிற்போம். அதுக்கு அவன் ஒத்து வரலன்னா இவளை வீட்டை விட்டு தாட்டுவோம். என்ன சொல்ற? பொண்ணு இல்ல உள்ளதான் இருக்கா. இன்னொரு தடவை நீ வாசலை தாண்டி இருந்தா உங்க அப்பா மட்டும் தாண்டி செத்துருப்பாரு. ஆனா இன்னொருத்தனும் உன்னை தொடர்றதுக்கு சம்மதிச்சிருக்க பாரு. இதுல பொம்பளை வர்க்கத்தையே சாகடிச்சிட்டு. நின்னுக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா அந்த பொண்ணை இப்பவே அந்த பையன் கூட அனுப்பிச்சுவை. இல்லைன்னா மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து உன் கையாலே சாவடிச்சிரு. எவள எந்திரிடி, நீ இப்பவே அந்த பையன் கூட போயிடு. உங்க அப்பா இருந்தா நான் பேசுகிறேன். போ. வேணாமா, இன்னொரு தடவை நான் வாசப்படியே தாண்டா நிச்சயமா அப்பா உசுரோடு இருக்க மாட்டாரு. அதை விட எனக்கு ஏதாவது அரைச்சு கொடுத்துடுமா, நான் அதை சாப்பிட்டு சந்தோஷமா செத்து போறேன். பாரு, உங்க அப்பா சும்மா நானும் செத்து போறேன்னு பூச்சாண்டி காட்டுவான். அதை கேட்டு நீ பயப்படாதே, தைரியமா கிளம்பு. இல்ல பாட்டு, அப்பா சொன்னபடி செஞ்சிடுவாரு. அப்பா செத்து என் கல்யாணம் நடக்கிறத விட நானே செத்து போறேம்மா. பாரு, நான் முண்டைச்சானாதான் உன் கழுத்துல 3 முடிச்சு விழும்னா அதை என் தலைவிதியா நினைச்சுக்கிறேன்.
காப்பாற்ற போற? வரட்டு பிடிவாதங்கிறது அந்த ஆளு கூட பிறந்த வியாதி மாதிரி. இத்தனை வருஷத்துல எந்த நல்லது கெட்டதையாவது பெத்தவளையாகட்டும் என்ன ஒரே ஒரு வார்த்தை கலந்துருப்பாரா? புருஷன் தப்பு பண்ணாலும் பொண்டாட்டி பொறுத்து போட்டா மரியாதைன்னு இத்தனை நாளும் வாய மூடிட்டு இருந்துட்டேன். அதனாலதான் அந்த ஆள் இன்னைக்கு எல்லாம் மீறி போயிட்டு இருக்காரு. அவரோட வரட்டு பிடிவாதத்துக்காக உன் வாழ்க்கை தான் பாழானுமா? அதை விட நீ ஆசைப்பட்ட பையன் கூட ஓடி போறதுல தப்பே இல்லடி, தப்பே இல்லை. சரிடி, பிடிச்ச வைக்கிற வரைக்கும் தான் பிள்ளையாரு. வழி தெரிஞ்சா அப்புறம் சாணிதான். உங்க அப்பனை கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாச்சு. அதை காப்பாத்திட்டு அவனுக்கு வக்கு இல்ல. இனி அப்பனாவது ஆட்டுக்குட்டியாவது கிளம்புடி. ஒரு பொம்பளை தொட்டு கட்டாட தப்பு இல்ல, அது தீட்டு மாறி. ஒரு தடவை தலைக்கு முழுனா சரியா போயிடும். ஆனா நீ மனசால கெட்டவ. தாக ஒரு பக்கம் தண்ணி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி நீ அந்த பையனை மனசுல வச்சுட்டு ஐயாக்கு முந்தானி விரிச்சா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. ஏன் மாமா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? பத்திரிகை எல்லாம் கீழே கிழிச்சு போட்டு வச்சிருக்குது. பத்திரிகையில் ஏதாவது அச்சுப்பிழை இருந்ததா மாமா? நீங்க எல்லாரும் உள்ள இருங்க. நான் ஐயாவுக்கிட்ட பேசிட்டு அப்படியே குஸ்தி வாத்தியாரி அந்த பையனை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன போங்க. மாமா, இன்னும் 10 பேருக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ள அப்பச்சி பத்திரிகை புடிங்கிட்டு போதே மாமா. வா பத்திரிகை வாடா சொல்றேன். நான் சொல்றத கேட்கறதுக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீயே நிதானமா யோசனை பண்ணி பார்த்தா நியாயம்னு புரிஞ்சுக்குவேன். என்ன மாமா இது திடீர்னு பேதி கொடுத்த மாதிரி என்னென்னவோ சொல்றீங்க? அது இல்லடா, நம்ம மங்களம் அந்த பையனோட ஓடி போயிருச்சுல்ல. பரவாயில்ல, உங்க பொண்ணு கலங்கத்தை தொடச்சு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததா எனக்கு ஒரு பெருமை இருக்கட்டுமே. மங்களம் அந்த பையன் அப்பாவே இருக்கு. இருக்கட்டுமே. அந்த பையனும் மங்களத்தை மறக்க மாட்டேங்கிறான். இருக்கட்டுமே. நான் என்ன சொல்றேன், அவங்க 2 பேருக்கும் இப்ப கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அடுத்த மாசம் நானே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன மாமா இது சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிடுற மாதிரி நான் ஊரு பூரா பத்திரிகை கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்களா? நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன்டா. மாமா எனக்கு கெட்ட கோபம் வரும். மறுவாதி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறியா இல்லையா? மாமா எனக்கு ஆத்திரமா வருது. மறுவாதி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறியா இல்லையா? ஏன் சட்டையில கை வைக்கிற அளவுக்கு துணிச்சு வந்துச்சு அவனுக்கு. பிச்சி புடுவன் பிச்சி. போனா போதுன்னு மரியாதைக்கு சமாதானம் சொன்னா என்கிட்டயே மல்லு கட்டுற அளவுக்கு புள்ளி விட்டு என்னங்க பொண்ணு பொறுத்து கையா தராரு.